ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீர்த்திகா டாக்ஸ். இந்த பேக்கிங் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேக்கெல்லாம் செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. இன்றைக்கி பிஸ்கட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கன்வாடியிலேருந்து சத்து மாவெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதிலிருந்து எடுத்து பிஸ்கட் செய்யலான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சு. அதுக்கு இந்த பட்டர் ஒரு ஸ்பூன், ஒரு க்யூப் பட்டர் நான் போட்டுக்கிட்டேன். அதை ரிஸ்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது கூடவே 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கரும்பு சர்க்கரை. இந்த ஸ்பூனில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி சத்து மாவில் இனிப்பு இருக்கும். எனக்கு ஒரு அளவுக்கு இனிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நிறைய இனிப்பு சாப்பிடக்கூடிய ஆட்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இந்த கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறங்காட்டிக்கு கலரும் நல்லா கிடைக்கும். அந்த பிஸ்கெட்டோட அந்த ப்ரௌன் கலர் நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். இதையும் சேர்த்து அந்த பட்டர் கூடவே மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பால் சேர்த்திக்கணும். நான் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் பால் சேர்த்திருப்பேன். காய்ச்சின பாலாகவும் இருக்கலாம், காய்ச்சாத பாலாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 டம்ளர் சத்து மாவு எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கணும். நான் சத்து மாவு ஜலிக்கல்லாம் இல்லை, அப்படியே பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே கொட்டிட்டேன். இப்போ நான் காட்டின கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா பிணைஞ்சிக்கணும். தேவைன்னா பால் ஊற்றி அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ண மாவு ஊறட்டும். அப்படி ஊறும்போது உங்களுக்கு அந்த வெடிப்பு நிறையா வராது. அதுக்கப்புறமா நான் இப்போ காமிச்ச மாதிரி குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து அந்த மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரியே உருட்டி உள்ளங்கையில் வச்சு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓரங்கள் லைட்டாக வெடிச்சு தான் இருக்கும். அது ஒன்றும் பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே வச்சுக்கலாம். நான் சும்மா இந்த ஸ்பூனை வச்சு குட் டே பிஸ்கட் மாதிரி ஒரு டிசைன் போட்டேன், சிம்பிள் டிசைன். 1 டம்ளர் மாவு போட்டதுக்கு எனக்கு கரெக்டாக 5 பிஸ்கட் கிடச்சிச்சு. நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். ஸ்கொயராக இல்லை ரெக்டாங்கிள். நான் சிம்பிளாக இந்த மாதிரி ரவுண்டே போட்டுக்கிட்டேன். அப்போ கூட கொஞ்சம் டவுட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகிடுமா, ஓரளவுக்கு நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் ஸ்பூனில் லைட்டாக கர்வ் மாதிரி போட்டோன்னா அது குட் டே பிஸ்கட் ஸ்டைலில் வந்துருச்சு. வேணும்னா நம்ம இந்த ஸ்டேஜில் கேஷ்யூஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். குக்கரும் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு மீடியம் ஃப்ளேமில். அப்புறம் இதை தூக்கி அப்படியே அந்த குக்கருக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்போம் இல்லையா, அது மேலே வச்சாச்சு. கேஸ்கட்டு விசிலெல்லாம் போடாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து போய் செக் பண்ணுங்கள் கருகிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. கருகலைனா மறுபடியும் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து போய் பிஸ்கட்டை திருப்பி போடுங்க. எகெயின் 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாகவே 20 மினிட்ஸ் தான். ஸோ 20 மினிட்ஸ் கழித்து பிஸ்கட் ரெடி ஆகிடும். கீழே எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். சுவையான பிஸ்கட்ஸ்லாம் ரெடி ஆயாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.